Mind Expander ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், கெட்டி மேளம் அப்படிங்கிற ஒரு நியூ சீரியல் ஜீ தமிழில் 7 to 8 டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு. ஸோ இந்த சீரியலுக்காக முடிக்க போகிற 2 சீரியல்களில் ஒன்று நினைத்தால் இணைக்கும், இன்னொன்று நினைத்தேன் வந்தாய் கம்மிங் சாட்டர்டேவோட 6 o'clock கிராண்ட் கிளைமேக்ஸ் டெலிகாஸ்ட் ஆக போகுது. பட் நினைத்தால் இணைக்குமோட கிளைமேக்ஸ் இந்த வாரம் கிடையாது, அதுக்கு அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நினைத்தால் இணைக்கும் ஃபேன்ஸ்க்கு முடிய போகுது அப்படின்னு சொல்லி என்னதான் வருத்தம் இருந்தாலும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஹாப்பி நியூஸோட தான் உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் நினைத்தால் இணைக்கும் சீரியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 எபிசோட்ஸை தாண்டி ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ட்ராக்கோட இன்ட்ரெஸ்டிங்காக 10 மணிக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஜீ தமிழுக்கு தொடர்ந்து 3+ ரேட்டிங் வாங்கி கொடுக்குற ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியலாக இருக்குது. இதை முடிக்காதீங்கன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் இதோட ஸ்டோரி பிடிச்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரொம்பவுமே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தால் இணைக்கும் சீரியலோட புது டைமிங்கில் இனிமேல் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ இனிமேல் நினைத்தால் இணைக்கும் சீரியல் கம்மிங் மண்டேலேருந்து நைட்டு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 1 hour டெலிகாஸ்ட் ஆக போகுது. இது நினைத்தால் இணைக்கும் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும். ஸோ இந்த சீரியலோட கிராண்ட் கிளைமேக்ஸ் வீக்கை 1 hour டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. சீரியலோட எபிசோட்ஸ் வந்து நிறையா இருக்குது. சடனாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 1 hour போட்டு முடிக்கிறாங்களா, அப்படி இல்லைன்னா இது ப்ரீ பிளான் பண்ணப்பட்ட எபிசோட்ஸ் தானா அப்படின்னு சொல்லி எந்த தகவல்களும் கிடைக்கல. பட் 1 hour டெலிகாஸ்ட் ஆகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கல்யாணம் சீரியல் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக டெலிகாஸ்ட் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை லக்ஷ்மி கல்யாணம் சீரியல் 11 மணிக்கும் நீ பாதி நான் பாதி 11:30க்கும் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவேன். பிகாஸ் லக்ஷ்மி கல்யாணம் 10:30 அப்படின்னு சொல்லி செட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் டெலிகாஸ்ட் பண்ணாமல் அதுக்கு அடுத்த வீக்லேருந்து 10:30க்கு டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நினைத்தால் இன்றைக்கும் சீரியல் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.